வணக்கம் பிள்ளைகள். நாங்கள் இன்று புலமை பரிசில் பரீட்சைக்கு வரக்கூடிய தமிழ் மொழியிலே சேர்த்து எழுதுக என்கின்ற விடயத்திலே ஒரு 10 வினாக்களை பார்ப்போம். வாருங்கள் காணொளிக்குள் செல்வோம். பாருங்க பிள்ளைகள், நான் இதுல 10 சொல்ல கொடுத்திருக்கிறேன். இந்த 10 சொல்லை பிள்ளைகள் நாங்கள் சேர்த்து எழுதுவோம். சரிதானே பிள்ளைகள்? பாருங்க, நான் இப்ப எழுதி காட்டுறேன். பாருங்க, முதலாவது பிள்ளைகள் 3 சக 100 300. சில பேர் என்ன செய்யறீங்க, 2 சுழி இன்னென்னாவ போட்டுக் கொள்ளுறீங்க. சரியா? அது அல்ல. 3 சக 100 பிள்ளைகள் 300. ரெண்டாவதா கிடக்குது பாருங்க, முன்பு சக 100. இதுதான் பிள்ளைகள் அந்த 300. அந்த 2 சுழி இன்னென்னா வாரது இது முன்பு சக 100 300. சரிதானே பிள்ளைகள்? அடுத்தது பாருங்க, வடக்கு சக கிழக்கு. அப்ப வடக்கு சக கிழக்கு சொன்னால் வடகிழக்கு. வடக்கு சக கிழக்கு வடகிழக்கு. நான்காவது கப்பல் சக கூலி. கப்பற்கூலி. இட்டென்னா வர வேணும் இதுல. கப்பற்கூலி இல்லைன்னாவுக்கு பதிலா இட்டென்னா வர வேண்டும். சரி, அடுத்தது பாருங்க பிள்ளைகள், பச்சை சக கிளி. பச்சை கிளி. என்ன பிள்ளைகள்? பச்சை கிளி. இக்கன்னாவ புதுசா நாங்கள் இதுல போட்டு கொள்ள வேண்டும். மனம் சக மாற்றம். மனமாற்றம். அதுல வார மனத்துல வார இம்மன்னா வராது பிள்ளைகள். மனமாற்றம். ஏழாவது பாருங்க, தேன்மொழி. இதுல எந்தவித மாற்றமுமே இருக்காது பிள்ளைகள், அப்படியேதான் எழுத வேண்டும். தேன்மொழி. 1 சக 1 புள்ளிகள். ஒவ்வொன்று வடிவாக கவனிக்கணும் பிள்ளைகள். இந்த எழுத்துக்கள் எல்லாம் தமிழில ஒரு எழுத்து பிள்ளையும் விடக்கூடாது. ஒவ்வொன்று. 1 சக ஊர். ஓரூர். ஓவன்னா டூவன்னா இரன்னா ஓரூர். சரியா பிள்ளைகள்? 10வது தேயிலை சக நீர் தேநீர். இந்த நாக்கு வார நீ என்னாவ போட வேணும் பிள்ளைகள். தேநீர். தென்னு சொல்லி நீ என்ன போடக்கூடாது. அது தேன் சக நீர் தான் தேநீர். அதாவது தென்று சொல்லி இன்னென்ன வார நீர் தேன் சக நீர். இங்க தேயிலை சக நீர். நாங்கள் எல்லாரும் காலமேல பருகிற தேநீர் தேன்னா இந்த நாக்கு வார நீ என்ன இர்றன்னா. ஓகே பிள்ளைகள், அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம். ஓகே, பாய்.